இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக போடி கொட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பீர் முகமது வழங்க கேட்கலாம். பீர் முகமது, போடி பகுதியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது? மேலும் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 9 மணியிலிருந்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரங்கணி, கொட்டகுடி, முதுவாக்குடி, டாப் ஸ்டேஷன் பகுதிகளில் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கனமழையை தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கொட்டகுடி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொண்டு தற்போது வைகை அணைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று பகுதியில் உள்ள மரங்கள் எல்லாம் அடித்து வரப்பட்டு இந்த ராஜவாய்க்கால், அதாவது போடி பகுதியை சுற்றியுள்ள குளங்களுக்கு நிரப்பப்படும் ராஜவாய்க்கால் மதகுகளை வந்து தற்போது இந்த மரங்கள் அடைத்துள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா அதாவது அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இந்த அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில வந்து குளித்து மகிழ்வது வழக்கம். இந்த மழை காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் இந்த பகுதியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையினர் வந்து தற்போது தடை விதித்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் செல்லும் விவசாயிகள் ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மீண்டும் மழை பெய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மேலும் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் வரும் என்பது காரணமாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் அந்த ஆற்றுப் பகுதியில் குளிக்க வேண்டாம் என தற்போது எச்சரித்துள்ளனர். ராம்குமார். தகவலுக்கு நன்றி பீர் முகமது.